Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மழை கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப லேசியா தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஆஃப்டர்நூன் வந்து என்ன குக் பண்றோனோ அதை அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு vlog மாதிரி எடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன். முதல்ல வந்து உளுந்தங்கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் நாங்கள் வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் வந்து இதை டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ஒரு கப் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதில் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மூணுத்தையும் சேர்த்து நல்லா அலம்பிக்கலாம். இது வந்து வெள்ளை உருட்டு உளுந்து மாதிரி கிடையாது. இதில் டஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கருப்பு உளுந்துல, உடைச்ச உளுந்துல. ஸோ வந்து ரொம்ப நேரம் ஒரு 7-8 தடவை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கணும். அது கூடவே வந்துட்டு நான் ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வந்து இது அப்படியே குக்கரை திறந்தே வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதி வருது. இப்படி கொதி வரும்போது ஒரு கரண்டி வச்சு இப்படி ஓரத்தில் வந்து ஒரு அழுக்கு மாதிரி வரும் உளுந்துலேருந்து. அதை அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக எடுத்துருங்க. சில பேர் வந்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மூடி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி அழுக்கு வரும்போது அந்த அப்படி கரண்டி வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இதுதான் ப்ராப்பராக உளுந்தங்கஞ்சி பண்ணுற முறை. இதை இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கொதிக்க விட்டு திரும்பவும் வந்து அந்த டர்ட் வந்து சேரும். அதை திரும்பவும் கரண்டி வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை வந்து திருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 8 விசில் வரைக்கும் வைங்க. நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சு அதே கரெக்டான விசில் இந்த மாதிரி 8 விசில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உளுந்து வந்து தோலோடு இருக்கிறதுனால ப்ராப்பராக வேகும். இல்லைன்னா சரியாக வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும். உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. முதுகு வலி, இடுப்பு வலிலாம் எதுவுமே வராது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்கள்லாம் இருந்தாக்கா உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் 3 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போது கஞ்சி வந்து நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு நீங்கள் வந்து நல்லா இதை மசிச்சு விடணும் ஃபஸ்ட்டு.
நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் பாலும் சேர்ப்பாங்க. நான் வந்து சாதா பாலே இன்றைக்கி சேர்க்குறேன். இது வந்து நாங்கள் டெய்லி இப்படி தான் செய்வோம். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். அவ்வளோதான், ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் தான். அண்டு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் வெஜ் பக்கோடா பண்ணலான்னு இருக்கேன். மிக்ஸ் வெஜ் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 வாசி கேப்சிகம் வந்து எடுத்து இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து கோஸையும் வந்து ஒரு 1/4 வாசி கோஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நீங்கள் மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக. உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணுன்ட்டுலாம் இல்லை, வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ இருக்கிறத வச்சு நீங்கள் இதை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 வாசி கேரட் தான், அதையும் ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முட்டைக்கோஸ் வீட்டில் இருந்தால் அதை வந்து நிறையவே சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து 2 பச்சை மிளகாய் வந்து அதே மாதிரி குறுக்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து சலிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம எப்பவுமே பக்கோடாக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக கூட செய்யலாம், ரொம்ப ஈஸி இது. பட் எனக்கு சைட் டிஷ் வந்து செய்யறதுக்கு வந்து வேறு எதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாததுனால நான் வந்து இந்த பக்கோடா செஞ்சுருக்கேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ
இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 கிட்ட தான் ஆகுது. பட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சில்லுன்னு இருட்டாயிடுச்சு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ஒரே மழையாக இருக்கிறதுனால என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்